நமக்கு எல்லாருக்கும் வந்திருக்கிற கொஞ்சம் பேராக இருந்தாலும் எல்லாருக்கும் ஜெபத்தில் போராடுகிற ஒரு ஆவி வேணும். வாசிங்க. பவுல் சொல்லுகிறார், நான் ஜெபங்களில் போராடுகிறது போல நீங்களும் என்னோடு கூட போராடுங்கள். ஜெபம் ஒரு போராட்ட களம். ரோமர் 15:32 15:32 நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில். ரோமர் எத்தனை? 15:32 நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இது பவுல் ஜெபத்தில் போராடுகிற ஒரு மனுஷன். அது ஒரு யுத்த களம்பல போராடுறது. பழைய ஏற்பாட்டில் ஒருத்தன் போராடினான். ஆதியாகமத்தில் நான் பார்க்கும் பொழுது, நீ தேவனோடு மனுஷனோடும் போராடி மேற்கொண்டாய். ஒரு புருஷன் பொழுது விடியும் வளமும் அவனோடு கூட போராடுகிறது போல தென்பட்டது. ஆதியாகமம் 32:28. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அதுக்கு முந்தி 25 அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அது ஒரு ஜபம்தான். தேவ சமூகத்தில் போராடுகிற ஒரு அனுபவம். அப்போ போராடுகிற ஜபத்தில் போராடுகிற ஒரு தன்மை. அவன் ஜபத்தில் சரியான ஒரு போராட்டத்தை சந்தித்தார். நமக்கு போராட்டம் உண்டு என்று வேதத்தில் நான் வாசிக்கிறோம். கொலோசியரில் நான் பார்க்கும் பொழுது இன்னொரு மனுஷன் ஜபங்களில் போராடினதை நான் பார்க்கலாம். கொலோசியர் 4:12 எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன், நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். ஜெபத்தில் போராடுகிற ஒரு பழக்கத்தை பவுல்கிட்ட இருந்து அவன் கற்றுக்கிட்டான். எப்பாப்பிரா இப்போ ஜெபங்களில் சரியாக போராடணும். சும்மா ஜெபத்துக்கு வந்துட்டோங்கிறது அது ஒரு நேம். நான் ஜெபத்துக்கு போனேன், இன்றைக்கி ஜெபம் ஸ்பெஷல் ப்ரேயருக்கு போனேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஜெபத்தில் மல்லு கட்டணும், விட்டக்கூடாது. சரியாக நம்ம ஜெபிச்சிட்டோன்னா நம்முடைய காரியம் சக்ஸஸ் ஆகிடும். எல்லோரும் கண்ணை மூடுவோம். ஜெபத்தில் போராடுகிற அந்த பவுலுக்குள்ளே இருந்த, அந்த எப்பாப்பிராவுக்குள்ளே இருந்த, அந்த யாக்கோபுக்குள்ளே இருந்ததான ஜெபத்தில் போராடுகிற அந்த ஸ்பிரிட்டை கர்த்தர் நமக்கு இப்போ மாலையில் நமக்கு தர முடியாது. போராடுவோம். ஹல்லேலூயா. ஜெபங்களில் போராடுகிற ஆவிக்காக போராடுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஜெபங்களில் போராடுகிற ஒரு அனுபவம் தாருமையா. ஜெபங்களில் போராடுகிற ஒரு கிருபை தாரும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படி ஒரு ஸ்பிரிட் தாரும் ஆண்டவரே. கொஞ்சம் பேராக இருந்தாலும் ஜெபத்தில் போராடுகிற ஜெப வீரர்களாய் ஒவ்வொருவரையும் ஒன்று, நாம் ஜெபத்தில் போராடுவது. ரெண்டாவது, நமக்குள்ள ஆவியானவர் போராடுகிறது. வாசிங்க. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆவியானவர் உள்ள வரும்போது அந்த ஜெபம் நம்மற்ற கையிலிருந்து மாறி யார் கையில் போயிடும்? தெய்வத்தினுடைய கையில் போயிடும். வாசிங்க. ரோமர் 8:26 அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். உள்ள வந்துடுவார். ஏன்னா சில நேரங்களில் நம்ம சில பாயிண்ட்டுக்காக ஆண்டவர் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கம்மோ, அது தேவ சித்தமெல்லாம் இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்கும். நம்முடைய ஆசைக்காக சொல்லுவோம், அது வேறு மாதிரி போய்டும். ஆனால் ஆவியானவர் அதனால தான் அந்த வசனம் அழகாக சொல்லுகிறது, நீங்கள் வேண்டிக் கொள்கிறது இன்னதென்று நீங்கள் அறியாது இருக்கிறபடினால் ஆவியானவர் என்ன செய்வார்? உள்ளே பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணுவார். அவர் உள்ளே வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜபத்தினுடைய போக்கே மாறிடும். டைம் போகிறது தெரியாது, முழங்கால நிற்கிறது மறந்துடுவோம், சாப்பிடணுங்கிறத மறந்துடுவோம், நம்ம எங்கே இருக்கிறோம் என்ன செய்யணும் எல்லாமே மறந்துடும். ஃபுல்லாக யார் கண்ட்ரோலில் போயிடும்? இல்லை, இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா 8 மணி ஆயிடுச்சா, அது என்ன கால் வலிச்ச மாதிரி இருக்குதே, உட்காந்துருவோமா, பாத்ரூம் போயிட்டு வந்துடுவோமா, தண்ணி குடிச்சிடுவோமா, இதெல்லாம் இது நம்ம ஜெபம்.
யார் போகிறா யார் வரா அப்படின்னு பறக்க பறக்க பார்த்துட்டே உட்காந்துருப்போம். ஆனால் ஆவியானவர் உள்ளே வந்து போராட ஆரம்பிச்சிட்டாருன்னா நமக்கு தூக்கம் வராது, வீக்னஸ் வராது. முழங்கால் நின்னமா முழங்கால் நிற்கலையாங்கிறதுல நமக்கு நெஞ்சிடும், மறந்துடும். அப்படியே மணி கணக்காக விட்டாம ஆவியில் நிறைஞ்சு நிறைஞ்சு நிறைஞ்சு. ஏன்னா போராடுறது யார் உள்ளே இருந்து? வாசிங்க மறுபடியும் ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நம்ம முழங்கால இருக்காமல் இருப்போம், உட்கார முடியாமல் இருப்போம், நிற்க முடியாமல் இருப்போம், எந்திரிச்சு போகணும்னு யோசிப்போம். இதெல்லாம் உரங்கட்டிடுவார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியா எப்படி ஜெபிக்கணுங்கிறது கூட தெரியாம சோதரன் உட்காந்துருப்போம். இவர் உள்ள வந்துட்டாருன்னா ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் உட்காந்து உள்ள இருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிருவார். அதுக்கு பிறகு ஜெபம் யார் கையில் போயிடும்? அவர் கையில் போயிடும். அதுக்கு பிறகு உனக்கு டைம் போனது தெரியாது. என்னப்பா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா? சோத்திர 2 மணி நேரமா 1.5 மணி நேரம் ஆயிடுச்சா? அதுக்குள்ளே இவ்வளோ நேரம் போயிடுச்சா? அதெல்லாம் எதனால் நடக்குது? யார் நடத்துகிறா? ஆவியானவர். அப்படி ஆவியானவர் இந்த நாட்களில் இப்பவும் கூட இந்த மாலை வேளையில் நமக்குள்ள வந்து அவர் போராடி ஜெபிக்க முடியாது, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் போராடுவதல்ல, நீர் வாரும் ஆண்டவரே, உள்ளே வாரும். ஆமென். மகிமையின் ராஜா உள்ளே வாரும். நீர் ஆவியானவர் உள்ள வந்து கர்த்தாவே ஜெபங்கள்ல போராடும். எல்லாரும் அபிஷேகம் உள்ள வரட்டும். ஆவியானவர் ஜெபிக்கிற ஜெபாவி வேணும் 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 வேணும். ஆமென். பவுல் சொல்லுகிறார், பிசாசின் தந்திரங்களை நீங்கள் அறியாதவர்கள் அல்லவேன். பிசாசின் தந்திரம் யோபுனுடைய வீட்டில் தலைவிரிச்சு ஆடிச்சு. அதனால தான் யோபு பலவிதமான போராட்டங்களில் அவன் கடந்து போகிறான். ஆனால் அவனே சொல்கிறான், நீங்கள் அவனை வேலி அடித்து நெஞ்சிருக்கீங்க வச்சுருக்கீங்க, அதனால தான் ஒன்றுமே பண்ண முடியல. வாசிங்க யோபு 1. யோபு 1:10. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? வேலி அடைக்கப்பட்டதுனால தான் அவனால் தொட முடியலங்கிற ஒரு சத்தியத்தை அங்கே பேசுகிறான். யார் பேசுறது? சங்கீதத்தில் சொல்லியிருக்கு, நீர் அந்த வேலியெல்லாம் பிடுங்கிட்டு, அதனால தான் காட்டு பன்றிலாம் உள்ளே நுழைஞ்சிருச்சு அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்கிறான். வேலி எடுத்துட்டா எல்லா விசுவாசம் உள்ளே வந்துடும். வேலி எடுத்த போது நடந்த சம்பவம் தெரியும். யோபு எவ்வளவு சோதிக்கப்பட்டார். வாசிங்க சங்கீதம் 80ஆம் அதிகாரம் 12-13. 80ஆம் சங்கீதம் 12-13. இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர்? காட்டுப்பன்றி அதை உழுது போடுகிறது, வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. அதில் வேலியை எடுத்துட்டீங்கன்னா எல்லாம் உள்ளே வந்துடுங்க. அதுதான் பிரச்சனை. இன்றைக்கும் கூட அநேக குடும்பங்களில் வேலி இல்லை. இப்போ நம்ம அதுக்கு தான் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய விசுவாசிகள் குடும்பம் கொஞ்சம் தான் இருக்குது. அந்த குடும்பத்துக்கு என்ன வேணும்? கர்த்தருடைய காவல் வேண்டும். நம்முடைய பையங்களோ பிள்ளைங்களோ நம்முடைய பெற்றோர்களோ நம்முடைய சந்ததிகளோ அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீர் என்ன செய்தீர்? வேலி அடித்து. அதுதான் முக்கியம். வேலி இல்லைன்னா தூக்கிடுவான். ஒரு நாள் தாங்க உள்ளே நுழைஞ்சிட்டான். ஒரு சான்ஸ் கிடச்சிது, ஆண்டவர் விட்டு கொடுத்தாரு, அனைத்தையும் அடித்து தள்ளிவிட்டான். ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். நம்முடைய பரமக்குடி லோக்கலில் நம்முடைய சென்டரில் இருக்கிற விசுவாசிகள் 50 குடும்பமோ 80 குடும்பமோ 100 குடும்பமோ அனைத்தையும் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலையடைத்தார். அதுபோல் பரமக்குடி விசுவாசிகளையும் விசுவாசிகள் வீட்டையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலையடைக்க முடியாத ஒரு விசை போராடி ஜெபம் பண்ணுவோம். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே நல்லா நல்லா ஒரே ஜெபம் தான், சரியான ஜெபமாக இருக்கணும். கர்த்தாவே எங்களுடைய விசுவாசிகள் எல்லாரையும், விசுவாசிகளையும் அவர்கள் வீடையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலி அடையும் ஆண்டவரே. இப்ப வேலி அடையும் ஆண்டவரே. இப்பொழுது வேலி அடையும் ஆண்டவரே.
ஆமென். அக்கினி மதில் இப்பொழுது போடும் ஆண்டவரே. யாபாலா பாலி பாலா கரபாலா தீடாபாலா கரபாலா தீடாபாலா ரேகா பாலா பாரி பாலா பாரி பாலா பாரி பாலா கரபாலா கரபாலா மைகி மினி மிக சந்தன மனதிடி பில கரபலாய். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓரா பக்கரா பக்கரா பக்கத்வரா பலா. ஆண்டவரே, இந்த இடத்துல கூடுகிற சபையை ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் வேலி அடையும் ஆண்டவரே. குடும்பங்களை வேலி அடையும் ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாசியும் வேலி அடையும். ஒவ்வொரு விசுவாசியினுடைய வீட்டையும் வேலி அடையும். விசுவாசிகளுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடையும் அப்பா, வேலி அடையும். பாலா பாரி பாலா பாரி பாலா சிதா பாலா பாலா கரபா கரபாலா கரபா கர. ஆமென். நல்ல ஜெபம் பண்ணும். கர்த்தருடைய காவல் தான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் காவாராகில் காவலாளி விழித்திருக்கிறது, உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. ஆண்டோடைய காவல் தான் ரொம்ப முக்கியம். அதனால் நம்முடைய பிள்ளைங்க எங்கே இருந்தாலும் சரி, இங்கே இருக்கலாம், வெளிநாட்டில் இருக்கலாம், நம்முடைய பிள்ளைங்க நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்க அங்கங்கே இருக்கலாம். ஒன்று ஒவ்வொரு விசுவாசி, ரெண்டாவது அவங்க தங்கியிருக்கிற வீடு, மூணாவது அவங்களுக்கு உண்டான சொத்தோ நிலமோ வீடோ இடமோ எதுவோ எல்லாவற்றையும் கர்த்தர் வேலி அடைக்கணும். ஒரு மனுஷன் நாகர்கோவிலில் சொல்லுவாங்க, ஒரு மனுஷன் வீட்டில் வாழைத்தாரை வெட்டி வச்சுட்டு கூட்டத்துக்கு போயிட்டான். காணிக்க கொடுக்கணும்னு சொல்லி, காணிக்க கொடுக்கணுன்னு அவன் வீட்டில் வாழைத்தாரை வெட்டி வச்சுட்டு எங்கே போயிட்டான், போகும்போது கொண்டு போய் கொடுக்கலான்ட்டு வெளியே போயிட்டான். வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா எதை காணோம், வாழைத்தாரை காணோம். அவன் படிப்பறிவு இல்லாதவன், ஆனால் நல்ல விசுவாசி. அவனுக்கு பயங்கர துக்கம். ஐயோ, காணிக்கைக்குன்னு வெட்டி வச்சதை யாரோ எரிஞ்சிட்டான், தூக்கிட்டானா, என்ன பண்ணுறது ஆண்டவரே. அவன் கிராமத்தான். வந்து வீட்டில் வந்து வாழைத்தாரை காணலன்னு, ஏய் மிகாவேல் எங்கேயா போன அப்படின்னானா. யார வந்த உடனே அவன் கேட்டது என்னது, ஏய் மிகாவேல் எங்கேயா போன, வாழைத்தாரை விட்டுட்டே காவல் காக்கிறதுக்கு உன்னை கத்தர் வச்சுருந்தா நீ என்ன செய்ய பண்ணிட்டு போயிட்ட, நீ எங்கே போன, எங்கே மிகாவேல் எங்கே போன, வாழைத்தாரை காவல் காக்காம அப்படின்னானு. அவன் படிப்பறிவு இல்லாத. அப்படி சொன்ன அடுத்த செகண்டு பக்கத்து வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சு. உள்ளே பார்த்தா என்ன இருந்துச்சு, அவன் எல்லாத்தையும் தூக்கிட்டு வெளியே ஓடுறான், தட்டா போட்டான்னு எல்லாத்தையும் எடுத்தா எது எது வருது வரல, அடுத்த செகண்டு தீ பிடிச்சிருச்சு. அவன் படிப்பறிவு இல்லாதவன் அப்படி ஜெபிக்கிறான். நம்ம ஜெபிக்கணும் இல்லையா, சரியாக இப்போ ஜெபிக்க. இது வரைக்கும் அநேக வீடுகளில் பாதுகாப்பு இல்லை, வேலி இல்லை. அது பிசாசுக்கு தான் தெரியும் அந்த வேலி இருக்கா இல்லையான்னு. உனக்கு கூட தெரியாது, உனக்கு கூட தெரியாது. யாருக்கு தான் தெரியும் அந்த வேலி? யார் கண்களுக்கு தான் தெரியும்? பிசாசின் கண்களுக்கு தான் தெரியும். அதனால் இப்பொழுது நம்முடைய விசுவாசியையும் விசுவாசிகள் வீட்டையும் விசுவாசிகளுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலி அடைக்க முடியாது. மறுபடியும் எல்லாரும் ஜெபத்தில் போராடுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். ஓரே மேனே கஸத்தரபல ஹபினமானியா ரபாலா கராபா. வேத வசனத்தின்படி அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வெளியெடுத்தேன்னு சொல்லி அந்த வசனம் நிறைவேறணும். ஒரே மன சபால பக்கரா பக்கரா பக்கத்திரா கராபலா.
Amen. Limana sabala, hibina balaba. Bala bala ba, hibina bala 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 bala. Amen. Ora baka baka tira baka tira baka tira baka tiri terai. Amen. Hallelujah. Ora bala. Shira bala gada baka 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 tira bala katira. வேலை அடையும் வேலை அடையும் வேலை அடையும் வேலை அடையும் வேலை அடையும் வேலை அடைக்கணுமே வேலை அடைக்கணுமே வேலை அடைக்கணுமே வீணமானி ஆரி வீணமானி bala 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 bakara bala tidak bala kada bakara bikatu nama naga tidak katu nai Hallelujah. Hey bala bana Samaria. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக நம்முடைய விசுவாசிகள் உண்டான எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். வாசிங்க. 2 சாமுவேல் 6 பார்க்கும் பொழுது அவனையும் அவன் வீட்டையும் அவன் வீட்டார் அனைவரையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். 2 சாமுவேல் 6:12. தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் வீடு அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நான் சொன்னத வாசிமா 4 பாயிண்ட் இருக்கா? 11 வசனம். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். ஓபேத் ஏதோம் அவன் ஒரு தனி ஆளு, அடுத்து அவன் வீட்டார் அனைவர், அதுக்கு அடுத்து அவன் வீடு, அடுத்து அவனுக்கு உண்டான 2 சாமுவேல் 6:11-12. 11ல் 2 இருக்கு. அவனையும் அவன் வீட்டார் அனைவரையும். 12ல் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும். நம்முடைய வீடுகளில் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படணும். வீடு ஆசீர்வதிக்கப்படணும், வீட்டார் ஆசீர்வதிக்கப்படணும், ஒரு தனிப்பட்ட விசுவாசி ஆசீர்வதிக்கப்படணும். அவங்களுக்கு உண்டான எல்லாமே என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கப்படணும். இதெல்லாம் நீங்கள் வச்சு ஜெபிச்சு வாங்கிடணும் ஆசீர்வாதத்தை. 4 காரியம். ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும். ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லா 4 காரியங்களை தெய்வம் ஆசீர்வதித்தார். இந்த வசனத்தை வச்சு எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய விசுவாசி வீட்டில் உள்ளவங்க, விசுவாசி வீடு, விசுவாசிகளுக்கு உண்டான எல்லாவற்றையும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வேலி அடைக்கிறது. 2வது என்ன செய்யணும்? தேவன் அவங்கள என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். ஜெபம் இல்லாமல் எல்லாரும் சரியாக ஜெபம் பண்ணிங்கன்னா இன்னையிலிருந்து பரமக்குடி விசுவாசிகளுக்கு ஒரு செழிப்பை தேவன் தருவார். எல்லா பகுதியிலையும் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. இந்த சபை நல்ல எல்லா குடும்பங்களும் தழைக்கணும், ஆசீர்வதிக்கப்படணும். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை பிடிச்சுக்கோங்க, விடாதீங்க. ஜீவ வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். விசுவாசி ஆசீர்வதியும், விசுவாசி வீட்டை ஆசீர்வதியும். ஆமென். விசுவாசி வீட்டார் எல்லாரையும் ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. விசுவாசிகளுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். 4 காரியங்கள் இப்ப ஆசீர்வதிக்கப்படணுங்க. தாவு பரமக்குடி விசுவாசிகள் வீடு, விசுவாசிகள் வீட்டில் உள்ள எல்லாரும், விசுவாசிகளுக்கு உண்டான எல்லாவற்றையும் வசனத்தின்படி ஆசீர்வதியோ.
Rebakarabala Tidabala Shidabala Katirania Rebakatiraba Katiribila Katirania Remana Sabaka Tidabala Katirania Rebakarabala Karabanam Tudakarani. Amen. Amen. Hallelujah. O Rabakatidabania இயேசுவே எங்களுக்கு விசுவாசிகளுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதியும் ஐயா. நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும் அப்பா. எங்களுடைய விசுவாசிகளுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதியும் ஐயா. தெய்வ ஆசீர்வதியும் ஆண்டவரே, தெய்வ ஆசீர்வதியும் ஆண்டவரே, தெய்வ ஆசீர்வதியும் ஆண்டவரே. விசுவாசி ஆசீர்வதியோ, அவங்க வீட்டை ஆசீர்வதியோ, அவங்க வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதியோ, அவங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதியோ. ஆசீர்வாதத்தின் தேவன். ஆசீர்வதியோ, 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 ஆசீர்வதியோ. Ora bakara bala 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 biri bila bala bari bila bala karibi kala bala bikala bala karibi da namala. Hallelujah. 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 Amen, amen, amen. Hallelujah, hallelujah. Ora bakarabala katira bakatiri karabala. Rigadabala karabala katira. Amen. அதற்கு அடுத்து நம்முடைய வீட்டில் விசுவாசிகள் வீடுகளில் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அது ஒரு டார்கெட். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சும்மா ஒரு வீட்டில் ஒரு பையன் ரட்சிக்கப்பட்டான், ஒரு பொண்ணு ரட்சிக்கப்பட்டுச்சு, இல்லை புருஷன் ரட்சிக்கப்பட்டான், மனைவி ரட்சிக்கப்பட்டான், இவங்க மட்டும் பரலோகத்துக்கு போனால் போதும், அப்படி அல்ல. நீ விசுவாசி. அப்பொழுது வாசிங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வேற எங்க இருக்கு? அப்போஸ்தலர் 16:31. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில் இருக்கிறார். சிறைச்சாலையில் இருக்கும்போது அங்கே பவுலும் சீலாவும் தேவனை துதிக்கிறார்கள். அப்போஸ்தலர் 16 நினைக்கிறேன். அப்போ அங்கே அவங்க துதிக்கும் பொழுது அஸ்திபாரம் அசைது, கட்டுகளெல்லாம் கலந்து போயிடுச்சு. அப்போ அந்த சிறைச்சாலைக்காரன் என்ன பண்ணுறான், எல்லாரும் தப்பிட்டாங்க போல்றங்கிட்டு சூசைடுக்கு போகிறான். அப்போது பவுல் சொல்கிறான், யாருக்கும் உனக்கு நீ கெடுதி உண்டு பண்ணிக்காத, வெயிட் பண்ணி, எல்லோரும் எங்கே தான் இருக்காங்க, இங்கே தான் இருக்காங்க. உடனே அவனும் அவன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்பட்டு அன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தாங்க. வாசிங்க. 33ஆம் வசனம். 32-33. அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்திலே தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாய் இருந்தான். எப்படி மாறிட்டான்? தன் வீட்டார் அனைவரோடு கூட. கொர்நேலியின் வீட்டில் பாருங்க, அவன் ஒருத்தன் தான் டச் பண்ணப்பட்டான். ஆனால்
அன்றைக்கி அவன் வீட்டில் எல்லாரும் அபிஷேகம் பெற்றாங்க. அவன் நண்பர்கள், அவனுடைய அறிமுகமானவர்கள், உறவின் முறையார் எல்லாருமே அன்றைக்கி டச் பண்ணப்படுறாங்க. அவனுடைய வீட்டில் எல்லாரையும் கூட்டு வச்சு உட்கார்ந்துருந்தான். அவ்வளவர் மேலும் கூடி வந்திருக்கையில் யாவர் மேலும். அப்போஸ்தலர் 10:44. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். எப்படி இருக்கும் பாருங்க. எல்லாரும் ரெடி. எல்லாருக்கும் அன்னைக்கு 47 ஞானஸ்தானம் கொடுத்தாச்சு. எல்லாரும் ஞானஸ்தானம் வாங்கிட்டாங்க. எந்த அளவில் அவன் வீட்டில் அவ்வளோ பேர் இருந்தாங்க. யாரெல்லாம் இருந்தது? 24 பாருங்க. மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். எப்படி அவனுடைய அப்படி ஒரு லைஃப் அவனுக்கு இருந்துச்சு. மொத்த குடும்பமும் ஜெபம் இல்லாமல் இப்போ விட்டக்கூடாது. நீங்கள் சும்மா 2 நிமிஷம் ஜபிக்க. நமக்கு ஷார்ட் டைம்ங்கிறதுனால நான் பாயிண்ட் சொல்லிக்கிட்டே போகிறேன். நல்லா ஜபிங்க. உங்கள் வீட்டில் யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ நீங்களே ஒரு முடிவெடுத்துடக்கூடாது. எங்கள் அப்பா ரட்சிக்கப்பட மாட்டார், என் புருஷன் ரட்சிக்கப்பட மாட்டான், என் மனைவி ரட்சிக்கப்பட மாட்டா, அவள் சரி கிடையாது, எங்கள் அப்பா குடிகாரன், அவன் ரட்சிக்கப்பட மாட்டான், என் புருஷன் சரி கிடையாது, அவன் ரட்சிக்கப்பட மாட்டான். இப்படி நீயே நெஞ்சிடக்கூடாது. நீங்களே ஃபைனல் பண்ணி ஓரம் கட்டிடக்கூடாது. ரட்சிப்புங்கிறது பாவிகளை ரட்சிக்கத்தான் யார் வந்தா? கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். எவனையுமே ரட்சிக்க முடியாதுங்கிறதெல்லாம் கிடையாது. இயேசுவின் ரத்தத்துக்கு எல்லாரையும் சந்திக்கக்கூடிய என்ன உண்டு? சக்தி உண்டு. எப்பேற்பட்ட மனுஷனையும் மாற்ற முடியும். அது பாஸ்டர் ஜான் பால் சொல்லுவார். அவங்க அப்பா பயங்கர எதிர்ப்பு கொடுத்தார். பயங்கர எதிர்ப்பு. அவ்வளோ எதிர்ப்பு கொடுத்தாள். கடைசியில் இவர் தான் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரு. யாருக்கு? அவங்க அப்பாவுக்கு இவரே ஞானஸ்தானம் கொடுத்தாரு. ஞானஸ்தானம் கொடுக்கும்போது ஒரு சின்ன வாலிப பையனுக்கு எவ்வளோ கண்டிஷன் கொடுப்பாரோ அவ்வளோ கண்டிஷன் போடாராம். இங்கே பாருங்கப்பா, பையன் ஞானஸ்தானம் எடுக்கிறேன்ட்டு சும்மா வந்து முங்குற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. சரியாக அறிக்கிட்டீங்களா? உங்கள் வாழ்க்கையில் தொடக்கத்துலேருந்து அறிக்கிட்டீங்களா? சின்ன வயதிலேருந்து தெரியுதா என்னெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னு தெரியும். சரியான தெய்வ பயத்தோடு எடுத்தால் தான் கொடுப்பேன், இல்லைனா கொடுக்க மாட்டேன். யார் சொன்னது? சொந்த அப்பாவுக்கு அப்படி தாங்க பண்ணாங்க. அவரெல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்டு அந்த வீடியோ எழுதி கொடுத்துட்டாரு. இன்றைக்கி அந்த இடத்துல ஃபெய்த்தம் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். புரியுது அவங்களுக்கு எல்லாருக்கும்? அதனால் தேவனால் கூடாதது நீங்களே இப்போமே என் பையன் ரசிக்க மாட்டான், அவன் குடியாரப்ப, அவன் சரியில்லை, அவன் அங்கிட்டு போயிட்டான், இங்கே போயிட்டான், இப்படின்னா திருப்பி எப்போ ரசிக்கப்படுவான்? ஊரில் உள்ளவங்க ரசிப்புக்கெல்லாம் ஜெபிக்கிற உன் குடும்பத்தில் உள்ளவங்க ரசிக்கப்படணும்ல? ரசிக்கப்படணுமா இல்லையா? நீ விசுவாசி, அப்பொழுது உன் வீட்டார் அனைவரும் அந்த வசனத்தை வச்சு இப்போ ஜெபம் பண்ணணும். எல்லாம் முழு விசுவாசிகள் வீட்டில் இந்த ஒரு ஆள் 2 பேர், அரை குடும்பம், கால் குடும்பம் வரக்கூடாது. இவங்க பரலோகத்துக்கு போகிறது தப்பு கிடையாது. பைபிள் சொல்லுகிறது வீட்டார் எல்லாரும் வரணும். ஆதியாகமம் 7:1 என்ன சொல்லுது? ஆதியாகமம் 7:1 போன நேற்று படிச்சோமே. நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். வீட்டார் அனைவரும் எங்க வாங்க? பேழைக்குள்ள வாங்கன்னு தான் சொல்றாரு. லோத்தின் பிள்ளைங்க சரி கிடையாது, லோத்தின் மனைவி சரி கிடையாது, ஜீவியம் சரியில்லை, பழக்க வழக்கங்கள் சரியில்லை. ஆனாலும் தேவதூதன் 4 வரையும் பிடிச்சிட்டு வந்தானா இல்லையா? வந்தானா இல்லையா? அந்த 2 பொண்ணுங்களையும் இழுத்துட்டு வந்தானா இல்லையா? உப்புத்தூன் ஆனாலும் கூட அவளை இழுத்துட்டு வந்தானா இல்லையா? ஆண்டவருக்கு யாரையும் எல்லாரும் ரட்சிக்கப்படவும், எல்லாரும் சத்தியத்தை அறியும். வாசிங்க தீமோத்தேயுல, எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அதுதான் தேவனுடைய சித்தம். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் கர்த்தரை அறிகிற அறிவில் வளரணும். 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவ சித்தம் என்னது? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். அதனால தான் பவுல் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணுறான். அப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ராஜா உட்காந்து கேட்டுட்டு இருக்கான், தேசாதிபதி உட்காந்து கேட்டுட்டு இருக்கான், எல்லாரும் உட்காந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தன் சொன்னான், என்னடா இவன் ஓவராக பேசுகிறான், அதிக படிப்பு ஒன்று என்ன செய்யுது? சொல்லுங்க. அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு கிடையாது. நீ பழைய ஏற்பாடு போகாத, நான் புதிய ஏற்பாட்டை பேசிட்டு இருக்கேன். அதிக படிப்பு உன்னை பைத்தியமாக்குதுடான்னு சொன்னான். அவன் சொன்னான், சொஸ்த புத்தியோட பேசுகிறேன், எனக்கு அங்கே பைத்தியம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறான். உடனே ராஜா சொன்னான், நீங்கள் கொஞ்சம் குறைய என்னைய கிறிஸ்தவனை மாற்றிடுவ போல் இருக்க அப்படின்னா. இந்த கட்டுகள் தவிர எல்லாரும் கிறிஸ்தவனை மாறணும் தான். அடிச்சாம் பாருங்க, வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் தான் இருக்கு. அப்போஸ்தலர் 26:29 26:29
அதற்கு பவுல், நீர் மாத்திரமல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போல் ஆகும்படி தேவனை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். 25. அதற்கு அவன் கனம் பொருந்திய 24. இவ்விதமாய் அவன் தனக்காக உத்தரவு சொல்லுகையில் பெஸ்து உரத்த சத்தமாய், பவுலே, நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது என்றான். பழைய ஏற்பாட்டில் அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு. அதனால தான் நம்ம பசங்க ஒருத்தரும் படிக்கிறதே இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அவன் சொல்கிறான், அதிக கல்வி உனக்கு எப்படி மாற்றிருச்சு, உன்னைய பைத்தியம் உண்டாக்குறான். இவன் சொன்ன, நானா பைத்தியக்காரன்? நானா? அடுத்த வசனம் 24. அதற்கு அவன், கனம் பொருந்திய பெஸ்துவே, நான் பைத்தியக்காரன் அல்ல, சத்தியமும் சொஸ்த புத்தியும் உள்ள வார்த்தைகளை பேசுகிறேன். அவன் சொல்கிறான், கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு கொஞ்சம் நிறைய என்னை சந்தேகம் இல்லை, எல்லாரும் வரணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும். வாசி 28. அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான். கொஞ்சம் கொஞ்சமா என்னை இழுக்கிற அப்படிங்கிறான். என்னை மாற்றிடுவ போல இருக்கு, மாற்றிட்டியா அப்படின்னா. அவன் சொன்னான், இல்லை எல்லாரும் கொஞ்சம் குறைய இல்லை, டோட்டலாக எல்லாரும் என்ன போல ரட்சிக்கப்படணும். அதனால் நம்முடைய குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும். சரி, நீ பரலோகத்துக்கு போயிட்டப்பா, இல்லை ஒரு மனைவி போயிட்டா, இல்லை புருஷன் போயிட்டான். மனைவியோ புருஷனும் எங்கே போகிறாங்க? நரகத்துக்கு போகிறாங்க. எப்படி இருக்கும்? போனால் போது கழுத, எவ்வளோ சொல்லி பார்த்தேன், கேட்கல. மதுரை பாஷையில் பேசுகிறீங்களா? போய் தொலைட்டும், எவ்வளோ பண்ணால் அந்த ஆள். அப்படியா? அப்படி கிடையாது, விடக்கூடாது. ஒருத்தங்க பெரிய கோடீஸ்வரங்க, அவங்க வீட்டுக்காரர் வந்து பயங்கர ரஃப்பான ஆள், ரொம்ப ரஃப்பான ஆள். வேட்டைக்கெல்லாம் போவார், துப்பாக்கிலாம் எடுத்துகிட்டு போவார். அந்த சிஸ்டரை அடி சரி அடிப்பாருங்க. அடித்து ரத்தம் வந்தால் தான் அந்த ஆள் என்ன செய்வான், அந்த ஸ்பிரிட் அவனை விட்டு போவோம், அடிக்கிற ஸ்பிரிட். அடித்து அந்த அம்மா கூனியாக போயிட்டாங்க. இப்படியே குனிஞ்சிக்கிட்டே வருவாங்க, குனிஞ்சு தான் வருவாங்க. பெரிய பணக்காரங்க, வயசாயிடுச்சு, அடித்து கூனியாக்கிட்டாங்க. ஆனாலும் அந்த அம்மா அவங்களுக்கா அந்த ஆள், ஆண்டவரே என்னை மட்டும் பரலத்துக்கு கொண்டு போகக்கூடாது, யாரையும் கொண்டு போகணும், இந்த ஆளையும் கொண்டு வரணும். ஒரு நாள் வீட்டில் அவங்க தோட்டத்தில் நின்றுட்டு இருக்கும்போது இந்த ஆள் பயங்கர டென்ஷன் ஆகி, உன்னை சுட்டே கொண்டு போடுறேன்னு சொல்லி துப்பாக்கி தூக்கிட்டான். எது? வேட்டை போடுற துப்பாக்கி தூக்கின உடனே இதுக்கு சரி தொலைச்சிட்டான், நம்ம கதை முடிஞ்சு போச்சுன்னு அப்படியே ஒரு மாதிரி மரண பயத்துக்கு வந்துடுச்சு. அடுத்த செகண்டு அந்த ஆள் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க, தோட்டத்துக்குள்ளே ஓடிட்டான். இதுக்கு ஒன்றுமே புரியல, என்ன இந்த ஆள் பயத்து மாதிரி திடீர்னு நினைச்ச ஆரம்பிச்சிட்டான், நம்மளை சொல்கிறான்னா திடீர்னு எங்கே ஓட ஆரம்பிச்சிட்டான், தோட்டத்தில் ஓடிட்டானேன்னு சொல்லிட்டு தோட்டத்துக்குள்ள ஓடிட்டான். ஓடின உடனே இந்த அம்மாவுக்கு பயம், இந்த ஆள் டென்ஷனில் தன்னை கூட நெஞ்சுக்குவான், தற்கொலை கூட பண்ணிக்குவான் சுட்டு தள்ளி அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரனை கூப்பிட்டு, ஏய் ஐயா ஓடுறாரு, விரட்டி பாடுறா என்னன்னு. அதுக்குள்ளே டபீர்னு சவுண்டு கேட்டுச்சு, சுட்டுட்டான். ஐயோ செத்து போயிட்டான் போல் இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த ஆள் உளுந்து ஓடி வேலைக்காரன் போனால் அங்கே ஒரு முயலோ காட்டு பூனையோ அதை அடிபட்டுடுச்சு, தூக்கிட்டு வரான். யார்? வேலைக்காரன். இந்த ஆள் விறுவிறுத்து வந்து நின்றுட்டு, ஏய் எங்கடி போனேன், நான் பேசிகிட்டு இருக்கும்போது நீ ஏண்டி ஓடினேன்? யார்? இது இருந்துச்சு, நான் எங்கே ஓடினேன், நான் இங்கே தானே இருந்தேன். இல்லை, உன்னைய விரட்டி தான் நான் எங்கே போனேன். ஆண்டவர் வந்து அந்த சகோதரியை சுடுற கண்டிஷனுக்கு வந்துட்டான். உடனே குருட்டாட்ட மாதிரி ஆக்கி விட்டு எங்கே ஓட விட்டார். அந்த ஆள் ரட்சிக்கப்படணும்னு அவங்க ஜெபிச்சாங்க. ஜெபிச்சு கடைசியில் இயேசுவை ஏற்றுக்கிட்டு ரட்சிக்கப்பட்டு தான் அந்த ஆள் நெஞ்சான், செத்தான். ஆளை சொன்னாலாம் நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. மெட்ராஸில் ஈஸியாக சொல்லிடலாம், சவுத்துலேயும் சொல்லலாம் ஈஸியாக. பெரிய பணக்காரங்க, கோடீஸ்வர பாட்டி. ஆனால் அந்த சகோதரி கடைசி வரைக்கும் தான் கெட்டி புருஷனுக்கு பிள்ளைகளை பெற்று வாழ்ந்துட்டோம், அந்த ஆள் எப்படினாலும் எங்கே வரணும், பரலோகம் வரணும்னு விடாமல் அழுது அந்த அடி வாங்கி கூனியாக மாறின பிறகு கூட விடாமல் போராடிச்சு. நம்ம எப்படியா இருக்கோம் சொல்லுங்க? உங்கள் வீட்டிலலாம் ரட்சிக்கப்படணும்னு ஆசைப்படுறீங்களா? வரணுமா வேண்டாமா? நான் போனால் போதுங்க, நான் போனால் போதும் அப்படி சொன்ன ஆள் யார்? என் காலத்துலேயாவது சமாதானம் இருக்குல்ல, அது வரைக்கும் நான் பரவாயில்ல, நான் சமாதானமாக போய் சேர்ந்துடுறேன். உன் பிள்ளைகள் காலத்தில் அது பிள்ளைங்க எக்கால் கட்டு நாசமாக போட்டு நான் போனால் சேர்த்தேன். யார் சொன்னது? அப்படி யாரே? வச்சுருக்காங்க, அவங்க பிரதர் பேரெல்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்க. எசேக்கியா. நியாயத்தீர்ப்பை கர்த்தர் சொன்னால் உடனே அவன் சொன்னான், என் காலத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, ரைட்டு விட்டுருங்க, அது எக்காலும் கட்டு போடும், பிள்ளைங்க சந்ததியெல்லாம் என்னத்தையா. அப்படி இருக்கக்கூடாது.
நீ எசேக்கியாவா இருக்கக்கூடாது, விட்டக்கூடாது. எல்லாரும் போராடுங்க இந்த வசனத்தை வச்சு. நம்முடைய விசுவாசிகள் வீட்டில் ரட்சிக்கப்படாத வாலிப பையன் பொண்ணு, வயசானது, பழைய பாட்டிகள், இந்த மார்க்க வைராக்கியம், ஜாதி வைராக்கியம், சபை வைராக்கியம், இப்படிலாம் எத்தனையோ பேர் கிடக்கிறான் ரட்சிக்கப்படாமல். புருஷன் ரட்சிக்கப்படாமல், பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல், அது தாய் ரட்சிக்கப்படாமல். ஒவ்வொரு குடும்பத்திலையும் உங்களுக்கு தெரியும் தானே, நீங்கள் எல்லாம் குடும்பத்தில் தானே இருக்கீங்க. எல்லாரையும் இயேசுவின் ரத்தம், ஆமாம், ஒவ்வொரு சேட்டு ரத்தமும் எல்லா மனிதனும் ரட்சிக்கப்படணும். ஆமாம், முதல்ல நம்முடைய விசுவாசிகள் குடும்பங்களை ரட்சிக்கப்படாத எல்லாரையும் கர்த்தர் ரட்சிக்க முடியாது, சிலுவை திருப்ப முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஓ ரபகரபல சபானியா, ஓ ரபல சபரே. ரட்சிப்பு தேவரீருடையது. ஆமென். ரட்சிக்க உம்முடைய கைகள் குறுகி போகவில்லை. ஆமென். ரட்சிக்க கூடாதபடி உம்முடைய கைகள் குறுகி போகவில்லையே. சிலுவையின் ரத்தம் முழு உலகத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்த்த தேவாட்டு குட்டி, ஒவ்வொரு மனிதனுக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தவர், எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட தேவ சித்தம் உள்ளவர். விசுவாசிகள் குடும்பங்கள்ல ரட்சிக்கப்படாத எல்லாரையும் ரட்சியும் ஆண்டவரே. Rameneka sabahali bedene mekalaite aikidena mankaramana sabakatikana mana katurania. Amen. Hallelujah. விடாதீங்க. ஒரு ஆள் கூட உங்க வீட்டில இருந்து ரட்சிக்கப்படாம இருக்க கூடாது. எல்லாரையும் தொடணும், சிலுவை இழுக்கணும் எல்லாரையும். ஆமென். நான் பூமியிலே உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் என்னுடைய பக்கத்தில் இழுத்துக் கொள்வேன் சொன்னார். ஹல்லேலூயா. எல்லாரையும் ரட்சியும். ஒரு ஆளை கூட விடக்கூடாது. பிள்ளைகளுடைய பிள்ளைகள், சந்ததிகள், தலைமுறையும் ரட்சிக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்காய் மரணத்தை ருசி பார்த்தவரே. ஆமென். உலக ரட்சகர். என் தேவனே, எல்லாரையும் ரட்சியும் ஆண்டவரே. குடும்பங்களை ரட்சிக்கப்படாது யாரும் இருக்கக்கூடாது. எல்லாரையும் தொடு. எல்லாரும் முழு குடும்பமாய், ஒவ்வொரு குடும்பமாய் ரட்சிய. நீ விசுவாசி, உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவான்னு சொன்னீரே. அந்த வசனத்தின்படி இந்த சபையில கர்த்தாவை கால் வைத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் எல்லாரையும் ரட்சியும். ஒருவரையும் விடக்கூடாது.
Idabala Garaba Garebe Garebe Bere 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 Rebe Rebe Kere Mili Bisala Hidi Sani Manadora Mana Agera than Mega Rabala Gaduni Megara. Ribaka bala bara bala bara 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 ba. Lamana karaba karabala karaba. Honore. Amen, amen, amen. Hallelujah. Kiramana karamana karamanas. Hallelujah, 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 hallelujah. Oh, the Bakara Bana Badi Bida Bana Badi Bina Bana Badi Bina Bana Badi Bana 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 Bana. Hallelujah. 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 Sound hallelujah. Amen. Amen. Hallelujah. 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 Oh, the Bakara Bakati the Bakati the Banya. Sidabala Karaba Karabala Bakaraba Katurania. Sidabala Karaba Karabala Bari Balaba. Andore. Andore. Hallelujah. Amen. Amen. Andore. Karaba 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 Katura Bala Katura. Amen, 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 amen. Hallelujah. Da 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 da. Bidi 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 bidi. Under Hallelujah. Bala bala cheer 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 cheer. Cheer 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 cheer. Cheer 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 cheer. Oh, Rabakara Bakara Bala Bakara Bala Badira Bala Karabania. Under Oh, the Bakara 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 Bala 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 Vidi Vidi Vidi. Iba Karabala Karabala Tira Karabala Karabala Tira Karabala. Amen, 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 amen. Amen. அடுத்ததாக நம்முடைய விசுவாசிகள் பல காரியங்களுக்காக நாட்கணக்கா வாரக்கணக்கா மாதக்கணக்கா வருஷக்கணக்காக ஜெபிச்சுட்டு இருக்கிற சில காரியங்கள் இருக்குது. லோக்கா 18ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. அந்த விதவை அந்த அநீதியில் நியாயாதிபதிட்டு போய் போராடிக்கிட்டே இருக்கிறா. 18:2 வாசி. ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. அதுவாடு போயிட்டே இருக்கு. கீழே வாசிங்க. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் 7ஆம் வசனம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில்
அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரா? சீக்கிரத்தில் என்ன செய்வார்? நியாயம் விடாமல் அந்த பெண் போராடிக்கிட்டே இருக்கிறார். அதுபோல் நம்முடைய விசுவாசிகள் வீடுகளில் கூட நிலம், பிள்ளைகள் காரியம், ரட்சிப்பு, வேலை, வருமானம், சொத்து, இப்படி பல காரியங்களில் சில காரியங்கள் இன்னும் சக்ஸஸே ஆகலை. அப்படி பிரேக்லேயே இருக்குது. 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, அநேக வருடங்கள் இந்த போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. உண்மை தானே? அவங்க பாவம் உபவாசம் போடுறாங்க, ஜெபிக்கிறாங்க, அழுகுறாங்க, கண்ணீர் விடுறாங்க, அப்படியே போய்கிட்டே இருக்குது. அந்த கூனியான ஸ்திரீ எத்தனை வருஷமாக பாடுபட்டா? 18 வருஷமா? 18 வருஷமாக அவளுக்கு அந்த கூனியிலேருந்து அந்த தன்மையிலேருந்து என்ன செய்யலை? விடுதலை இல்லை. ஆனாலும் எங்கே வந்துக்கிட்டே இருந்தா? ஜெபாலயத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கா. அதே மாதிரி நம்ம விசுவாசிகள் இந்த சத்தியத்தை கேட்டு பரலோகத்துக்கு போகணுங்கிறதுனால இந்த பிரச்சனை, பாடுகள், கவலைகள், துக்கங்கள், வியாகுலம், கண்ணீர், கண்டன் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கான், உருண்டுக்கிட்டே இருக்கிறான். இந்த வசனத்தின்படி தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் லாங் ஸ்டாண்டிங் ப்ராப்ளத்துக்கு கர்த்தர் இன்னைக்கு ஒரு முடிவு உண்டாகணும். இந்த பொங்கலோட என்ன செய்யணும்? இந்த பொங்கல் ஜபத்தோட இந்த ஆவி வெளியே போயிடணும். எல்லா பிரச்சனைக்கும் கர்த்தர் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்லணும், ஓகே, அவர் செய்ய நினைத்தது தடைபட. அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும். அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி இவ்வளவு நாள் நம்மளோடு போராடுறாளேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா? வாசிங்க 5ஆம் வசனம். இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். அதுபோல இப்போ தேவன் தனக்குள்ள சொல்லணும். இவன் ஜெபம் வந்துகிட்டே இருக்கு. தானியேல் விடமாட்டேங்கிறான். எத்தனை நாள் ஜெபிக்கிறான்? 21 நாள் விடாம அடிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்ன இவன் திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கிறானே, அவன் பிரச்சனையை சால்வ் பண்ணுன்னு யார் அனுப்பினாரு? மிகாவேலை அனுப்பினார். அதனால் நம்ம இப்போ ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய விசுவாசிகள் குடும்பங்களில் சின்ன காரியமோ, பெரிய காரியமோ, ஆவிக்குரிய காரியமோ, பூமிக்குரிய காரியமோ, எது இழுத்துக்கிட்டே கிடக்குதோ அந்த காரியத்துக்கு கர்த்தர் நியாயமான பதிலை, நீதியான பதிலை சீக்கிரமாக நியாயம் செய்து கர்த்தர் பதிலை கொடுக்க முடியாது. இந்த மாதத்துலேயே, இன்னைக்கு எத்தனாம் தேதி? 16. இன்னும் 13 நாள் 14 நாளுக்குள்ளே கர்த்தர் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணலாமா? அப்படி கிடைக்குமா பதில்? நான் ஒரு பாயிண்ட்டுக்காக 7 நாள் ஆண்டவருக்கு ஜெபம் சான்ஸ் கொடுத்தேன். அது சொல்லக்கூடாது, ஒரு பாயிண்ட்டு. ஆனால் 24 ஹவர்ஸில் பதில் கிடச்சிது. இன்னொரு காரியத்துக்கு 7 நாள் ஜெபம் பண்ணோம், ஒரு சில மணி நேரத்தில் இருக்குன்னு பதில் கிடச்சிது. அதில் நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிச்சிங்கன்னா இன்றைக்கே கிளிக் ஆயிரும். அப்படி தானே? நெகேமியா 1 கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான், இன்னைக்கு எனக்கு பதில் கிடைக்கணும், இன்றைக்கு இந்த மனுஷன் கண்ணில் எனக்கு தயவு கிடைக்கணும், இன்னைக்குன்னு ஜெபிச்சான், அன்னைக்கே பதில் கிடைச்சிருச்சு. வாசிங்க 1:11. ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும் என்று பிரார்த்தித்தேன். அவ்வளவுதான். அடுத்த அதிகாரம் ஸ்டார்ட் ஆகும்போது அன்னைக்கே ப்ராப்ளம் சால்வ், கிளியர் பண்ணிட்டான், முடிஞ்சு போச்சு அன்னைக்கே. இது நான் எதுக்குலாம் இந்த வசனம் சொல்கிறேன்னா, உங்களுடைய விசுவாசம் பிக்கப் ஆகணும். கர்த்தரால் முடியும், தேவனால் கூடாது ஒன்றுமே கிடையாது. லாங் ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் முழங்கல்ல தான் சக்ஸஸ் ஆகும். எல்லோரும் போராடுங்க பார்க்கலாம். எந்தெந்த குடும்பத்தில் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு குடும்பத்திலையும் எவ்வளவோ பிரச்சனைகள் இழுத்துக்கிட்டு கிடக்கு. இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு பரலோகத்தின் தேவன் அதுக்கு ஒரு முடிவு உண்டாக்கணும். அநீதியுள்ள நியாயாதிபதியே பதில் கொடுக்கும் பொழுது தேவாதி தேவன் பதில் கொடுக்காமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் நியாயம் செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்திலும் என்னென்ன காரியங்கள் இழுத்துக்கிட்டு இருக்கோ கர்த்தாவே, நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டோடைய விஷயத்தில் உள்ள பிரச்சனைக்கு இன்றைக்கு பதில் கொடு, இப்பொழுதே. ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதி நியாயம் செய்வானால் சர்வலோக நியாயாதிபதி நியாயம் செய்யாமல் இருப்பாரோ?
ஆமென். ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதி நியாயம் செய்யும் பொழுது ஆண்டவரே சர்வலோக நியாயாதிபதி சீக்கிரத்தில் நியாயம் செய்யும் ஆண்டவரே. எங்களுடைய ஜனத்தினுடைய பிரச்சனை, பாரம், கவலை, துக்கம், வியாகுலம், வேதனை, கண்ணீர், வறுமை, கஷ்டம், கடன், தரித்திரம், சாபம், வியாதி, பிசாசின் போராட்டம், மனவேதனைகள் எல்லாவற்றுக்கும் முடிவுண்டாக்கும். சர்வலோக நியாயாதிபதியே, சர்வலோக நியாயாதிபதியே, ஆண்டவரே சர்வலோக நியாயாதிபதியே, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே கிடவல கடமன கடமன கஷனமன கதுரமானியா, ஆண்டவரே தியாரபாலா கஷபாலா கரபாலா கதுரபாலா கரபாலா கசலபாலா கத் திடபகடபகடபகடபக திடபக திரிபிகிரிபிக துரிபிரிபிரி ஆண்டவரே லிக்கபலபரி பிலிபிலபானா கதுரிபிக துரபா ஹேனி மேகரபா ஓ ரபஸலபலபதிரிபிரிபிரிபிரிபிரிபிரிபிரிபிரி ஆண்டவரே ஆண்டவரே மகவாலி ஆரிபலி மீறி சபாலி ஆரி மீறி மீறி Remeke bilabani mega rabalami nega sadaniye. Hallelujah. Ora bakara bala bakara bala 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 bala. Reba kara bala 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 bala. ஆமாம். இன்னும் சில விசுவாசிகள் வீடுகளில் அடுத்த பகுதியில் பார்க்கும்போது பிசாசு போராட்டங்கள் இருக்குது. பைபிள் படி ஒரு விசுவாசி ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு உள்ளே வரான்னா அன்றைக்கே அவனுக்கு அந்த பிசாசின் போராட்டம் என்ன செய்யணும், முடிவுண்டாகணும். இயேசு பிசாசை துரத்துனார். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு அவன் இயேசுக்கு என்ன செஞ்சான், பின்னால் போனான் அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் நம்முடைய விசுவாசிகள் வீடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டு 8 வருஷம் 10 வருஷம்லாம் சொல்கிறாங்க. இன்றைக்கும் ஜெய்வனியுடைய தாக்குதல் என்ன செய்யுது இருக்குது. கெட்ட சொப்பனங்கள், பிசாசை அழுத்துகிறது, வீட்டில் பிசாசோட கிராசிங்கு, யாரையாவது ஒரு ஆளை தாக்குது, அந்த செய்வனினுடைய அந்த போராட்டங்கள் வெளியே வருது. அந்த சொப்பனம் இந்த சொப்பனம் பிசாசு அதெல்லாம் தெரியுது. காரணம் என்னென்னா இன்னும் அதனுடைய என்ன பின் தொடர்பு என்ன செஞ்சிட்டே இருக்குது, ஒரு லிங்க் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த முற்றிலுமாக போகலை. அதான் பிரச்சனை. ஜோமெல்லாமல் எல்லாரும் எந்தெந்த விசுவாசிகள் வீடுகளில் இந்த செய்வனை, ஏவல், பில்லி, சுனி, அந்த தகடு, இந்த விழுந்து போன ஆவி,
துரத்தப்பட்டது திரும்பி வந்து உள்ளே உட்காந்துருக்கோ அதெல்லாம் கத்தர் முற்றிலுமாக வேரோடு என்ன செய்யணும்? பிடுங்கணும். போட்டானா முடிஞ்சுது. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக தேவகுமாரன் வெளிப்பட்டார். பிசாசை துரத்துறது ஒரு கான்செப்ட். செகண்ட் கான்செப்ட் பிசாசின் கிரியைகளை அழிப்பது. இயேசு ஊழியத்துக்கு வந்த தொடக்கத்தில் பிசாசை துரத்தினார். சிலுவையில் பிசாசின் தலையை என்ன செஞ்சார்? நசிக்க அழிச்சிட்டார். அதுதான் நிறைவு. அதனால் எந்த விசுவாசிகள் வீடுகளில், அவங்க தொழிலில், அவங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே, புருஷனுக்குள்ளே, யாருக்குள்ளேயாவது இல்லை வீட்டில் எங்கேயாவது அது வீட்டில் இருந்தால் வீட்டில் சமாதானம் இருக்காது. அந்த ஆவியினுடைய தாக்குதல் இருக்குன்னா என்ன செய்யாது? கையின் பிரயாசங்கள் இருக்காது, படிப்பு இருக்காது, வேலை இருக்காது, வருமானம் இருக்காது, சமாதானம் இருக்காது. ஏதாவது ஒன்று குழப்பிக்கிட்டே இருப்பான். எல்லோரும் சரியாக ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் குடும்பங்களில், ஞானஸ்நானம் எடுத்த தேவனுடைய பிள்ளைகளுடைய வீடுகளில், அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளுடைய வீடுகளில் இருக்கிற மறைஞ்சிருக்கிற வெளியரங்கமாக இருக்கிற பிசாசு தந்திரம் எல்லாவற்றையும் கத்தர் வேரோடு பிடிங்க. எல்லாவற்றையும் அக்னினால சுட்டரிக்க முடியாது. பிசாசின் தலையை நசுக்க முடியாது. மறுபடியும் ஒரு விஷயம் எல்லாரும் போராடுவோம். சமாதானத்தின் தேவன் சாத்தானை கால்களின்களை நசுக்குவார்னு சொல்லியிருக்கு. எல்லா விசுவாசிகளுடைய குடும்பங்களையும் போராடுகிற பிசாசின் கிரியைகளை அழியும் ஆண்டவரே. இன்றோடு அதுக்கு முடிவு உண்டாகணும். ஆண்டவரே, எந்தெந்த குடும்பங்களில் வெளியரங்கமாக இல்லாவிட்டால் மறைமுகமாக இந்த ஆவி ஒளிந்து கிடந்து போராடுதோ அந்த வல்லமை அழிக்கணும் கத்தாவே, அழிக்கணும் கத்தாவே, அழிக்கணும், வேரோடு அழிக்கணும், வேரோடு அழிக்கணும். யாருக்குள்ளே இருக்கக்கூடாது, வீட்டில் இருக்கக்கூடாது, எங்கேயும் இருக்கக்கூடாது, தொழிலில் இருக்கக்கூடாது, பிஸ்னஸில் இருக்கக்கூடாது, ஆண்டவரே வேலை ஸ்தலங்கள் இருக்கக்கூடாது, எங்கேயும் பிள்ளைகளுக்குள்ளேயோ, புருஷனுக்குள்ளேயோ, மனைவிக்குள்ளேயோ, தாய்க்குள்ளேயோ, தகப்பனுக்குள்ளேயோ, சகோதர சகோதரி எங்கேயுமே, வீட்லேயோ எந்த இடத்துலையும் பிசாசு இருக்கக்கூடாது. எல்லாரும் ஆவியை கட்டி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அபிஷேகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உனக்கு கொடுத்த அதிகாரத்தினால ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. எந்த விசுவாசி வீட்லயும் இருக்கட்டும். சபிக்கிறேன், நிர்மலமாக்குறேன், உன்னை அழிக்கிறேன். பிசாசின் தலையை நசுக்குங்க, நசுக்குங்க. ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். Hallelujah, hallelujah, hallelujah. Oh, rabakara bakara bala bakara 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 bala. Amen. ஆமாம். அடுத்து சில விசுவாசிகளுக்குள்ள இன்னும் வியாதிகள் இருக்கு. அந்த விசுவாசிகள் வீடுகளில் வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு அப்படிலாம் நம்ம வாசலில் வசனம் வாங்கி தொங்க விட்டுருக்காங்க எல்லா வீட்லேயும். ஆனால் வீட்டில் எல்லா விசுவாசி வீட்லேயும் 3 பேர் படுத்தான் கிடக்கான். அப்படி இருக்கக்கூடாது.
எல்லா விசுவாசிகளுக்கும் பிள்ளைகளின் அப்பம். தெய்வீக சுகம் என்னது? பிள்ளைகளுடைய அப்பம். வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்லுவதில்லை. அவருடைய கோத்திரத்தில் பலவீனமானவன் ஒருவனும் இருந்ததில்லை. அப்படி இருக்கும்போது வசனங்கள்லாம் இப்படி இருக்கும்போது நம்முடைய விசுவாசிகள் ஊழியக்காரங்கள்லாம் ரொம்ப பேர் வியாதி வியாதி வியாதி. இப்போ கடைசியாக பிசாசனுடைய டார்கெட் என்னென்னா வியாதி. அதை வச்சு தான் அவங்கள க்ளோஸ் பண்ணுறான். இப்போ வியாதி வரும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஜெபத்தை குறைச்சிட்றாங்க. வியாதி வரும்பொழுது அவங்க தேவ சமூகத்தை விட்டுறாங்க. வியாதி வரும்பொழுது வேலைக்கு போக முடியாமல் சம்பாதிக்க முடியாமல் போயிடுறாங்க. வியாதி வரும்போது விசுவாசத்தை விட்டுறாங்க. வியாதி வரும்பொழுது அபிஷேகத்தை விட்டுறாங்க. அப்படியே அவங்க பின்தங்கி 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 ஒன்றும் இல்லாமல் போயிடுது. இப்போ ஒரு தகப்பன் அந்த வீட்டில் அவன் தான் முக்கியமான, அவனை வியாதிப்பட்டு படுக்கையில் வச்சுட்டுனா அந்த குடும்பம் எப்படி ரன் ஆகும்? ஒரு தாயை படுக்க வச்சிருச்சுன்னா எப்படி ரன் ஆகும்? இதுதான் பிசாசுடைய இது. எப்படியாவது வியாதிப்பட்டு அவனை படுக்க வைக்கணும். அதுதான் தீரா வியாதி பிடித்து கொண்டது, வெகுகால வியாதி, குடல் வியாதி, கால் வியாதி, அப்படிலாம் பைபிளில் எத்தனையோ வியாதி இருக்குது. எகிப்திற்கு வர பண்ணின வியாதி அப்படின்லாம் இருக்குது. ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய விசுவாசிகளை சின்ன பிள்ளைகள் கூட வியாதியில் இருக்காங்க. பெரிய பிள்ளைகள் இப்போ சமீபத்தில் ஒரு பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி சமீபத்தில் தமிழ்நாட்டில் 2 பிள்ளைகளோட அவங்க சூசைட் பண்ணிட்டாங்க. அந்த பிள்ளைகளுக்கு 7 வயசோ 8 வயசோ, புருஷ மனைவி 4 பேருமே அந்த பிள்ளைகளை 2ஐயும் கொண்டுட்டாங்க, செத்துட்டாங்க. என்னன்னு கேட்டால் பணப்பிரச்சனை இல்லை. அந்த குட்டி பிள்ளைகளுக்கு 7 வயசுலேயே அதுங்களுக்கு என்னது? சுகர். 2க்கும் சுகர். இந்த பொம்பளை பிள்ளைகள் இனிமேல் வளர்த்து என்னத்தை ஆளாக்கி இது கல்யாணம் கட்டி கொடுத்து இது எங்கே சுகரில் நாசமாக போயிடுச்சுன்னு சொல்லி வாழ்க்கையே போச்சுன்னு எல்லாம் சூசைட் பண்ணிட்டாங்க. அந்த வியாதி அந்த குடும்பத்தை நெஞ்சிருச்சு, அழிச்சிருச்சு. எல்லோரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நம்முடைய விசுவாசிகளில் வியாதியாய் பலவீனமாக இருக்கிற சின்ன பிள்ளைகளானாலும் பெரியவங்களோ வயசானவங்களோ எதுவாக இருந்தாலும் இப்பொழுது கர்த்தர் தம்முடைய தழும்புகளால் அவங்கள குணமாக்கணும். இந்த ஜெபத்துக்கு ஒரு பதில் வேணும் எனக்கு. ஹல்லேலூயா. வியாதிப்பட்ட எல்லாரையும் பலவீனப்பட்ட எல்லாரையும் கல்வாரி வல்லமையினால பலப்படுத்த முடியாய் உயிர்ப்பிக்கிற ஆவி, சாவுக்கு எதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்க முடியாய் போராடுவோம். Hallelujah, hallelujah. Oh, Rebecca, Ramanaka, Shalamanaka, Dudika, Dunamanaka, Durani. Oh, Rabaka, Rabaka, Tudabaka, Tudibika, Tudabalaka, Turani. ஆண்டவரே, வியாதிப்பட்ட எல்லா பிள்ளைகளையும் குணமாக்கும், குணமாக்கும், குணமாக்கும். வியாதிப்பட்ட எல்லாரும், சிறியோர் பெரியோர் வயோதிபர்கள் வாலிபர்கள் எல்லாரையும் கர்த்தாவே, ஓ முழு சபையில் உள்ள எல்லா ஜனங்களையும் குணமாக்கும், குணமாக்கும். தழும்புகளால், வார்த்தையினால், வல்லமையினால், அபிஷேகத்தினால், உம்முடைய நாமத்தினால். அரேகபாலா கராபாலா. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். Bala 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 karabala bala karabala bala karabala reba karabala karabala. Jayam jayam sugam belan arogyam sarvanga sugam sarvanga sugam sarvanga sugam sarvanga sugam sarvanga sugam sarvanga sugam sarvanga sugam. Ledene me armena sattare me la hadene menat.
ஆமென், 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 ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக நம்முடைய ஜனங்களில் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நம்முடைய ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். அப்படி எனக்கு ஒரு ஆசை. நம்முடைய பெண்டிகாஸ்டில் வந்து மெட்டீரியல் பிளெஸிங்கை பற்றி நம்ம பேசுகிறதில்ல, அப்படி தானே? பொருளாதார ஆசீர்வாதம் நமக்கு முக்கியம் அல்ல அப்படின்னு தான் நம்ம பிரசங்கம் பண்ணுறோம். ஆனால் அதே நேரத்தில் சோத்துக்குழி இல்லாமல் சுற்றிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? புரியுதா உங்களுக்கு? கர்த்தரை நம்புகிறவன் கர்த்தரை தேடுறவர்களுக்கு சிங்கக்குட்டிகள்லாம் எப்படி இருக்கும்? நீதிமானுடைய குடும்பத்தை நான் என்ன செய்யறதில்ல, நீதிமானுடைய குடும்பம் ஒரு துண்டு அப்பத்துக்காக என்ன செய்யறதில்ல, இறந்து. நம்முடைய விசுவாசிகள் எவ்வளோ பேர் கடன் இருக்குது, எவ்வளோ கடனாளிகளாக இருக்காங்க. லோன் கட்ட முடியல, வீடு வாடகை கட்ட முடியல, கரண்ட் பில் கட்ட முடியல, ஃபீஸ் கட்ட முடியல, ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்க முடியல. இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது, தேவைகள் இருக்குது. நல்ல படிப்பு இல்லை, நல்ல வேலை இல்லை, நல்ல வருமானம் இல்லை, நல்ல தொழில் இல்லை, வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வரல. வறுமை, கஷ்டம், கடன், தருத்திரம். வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல, ஒரு யுத்த வீரனை போல என்ன செய்யுது? அப்படி தானே? அப்படி தான் அநேக குடும்பங்கள் இருக்குது. ஒரு சபைன்னு சொன்னால் ஒரு 40% ஏழைகள் இருக்கலாம், 60% யாராக இருக்கணும்? அப்போ தான் அந்த சபையை மேனேஜ் பண்ணி கொண்டு போக முடியும். 60% ஏழைகளும் 10% மிடில் கிளாஸும் அப்படிலாம் இருந்தால் என்ன செய்யாது சர்ச்சை? இப்போ பாருங்கள், ஒரு நல்ல வருமானம் ஒரு குடும்பத்தில் இல்லைன்னா ஏதாவது ஒன்று அடிச்சுக்கிட்டே வரும். ஒன்று வீடு நல்லா இருக்காது, வருமானம் இல்லைல்ல, ஏதோ சாப்பாட்டுக்கு ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. வருமானம் இல்லைல்ல, நல்ல படிப்பு இருக்காது அந்த வீட்டில், ஏதோ ஒன்று அங்கே குறைவு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி தானே? உண்மை தானே? அதனால் நான் என்னுடைய இது என்னென்னா, நீ தேவனுடைய பிள்ளைன்னு நீ ஆசீர்வதிக்கப்படணும். நீ கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுப்பாய். நீ ஆசீர்வாதமாக இருக்கணும். தொழில் நம்முடைய ஆளுங்களுக்கு விருத்தி, வர வேண்டிய சொத்து கிடைக்கணும், பணம் கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், வருமானம் கிடைக்கணும். சும்மா இந்த 5000 8000 இந்த சம்பளம், டெய்லி 300 சம்பளம், 600 சம்பளம் அப்படி இருக்கக்கூடாது. எல்லாம் நம்முடைய ஜனங்கள் எல்லாருமே, உலகத்து மனுஷன் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்படுறான்? அப்படி தானே? பிசாசு சொல்கிறான், நீ வந்து என்னையை பணிந்து கொள், நான் உனக்கு என்ன செய்கிறேன், எல்லா மகிமையும் தாராங்கிறான். தேவன் அதை விட பெரியவர். அவன் ஞானத்தை கேட்டதுக்காக நீ கேளாத ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு என்ன செய்வேன், தருவேன்னு சொன்னார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்கதான பலனை உனக்கு அவர் என்ன செய்கிறாரு, தர்றாரா? உபாகமத்தில் வாசிங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்க பலன் உனக்கு தர்றார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார்னு சொல்லியிருக்கிற அதே பைபிள் வாசி. உபாகமம் 8:18 உன் தேவனாகி கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்கதான பலனை கர்த்தர் என்ன செய்றாரு, உனக்கு தருவார். அதை தந்துட்டாரா நீ ஐஸ்வர்யம் தான். ஒரு சாதாரணமான ஒன்றுமே இல்லாமல் இருந்ததானே ஆபிரகாம அந்த வேலைக்காரன் போய் சொல்கிறான் ரெபெக்காள் வீட்டில், என்ன சொல்கிறான், என்னுடைய எஜமான் எப்படி இருக்காரு, சீமானா இருக்கிறாரு. அந்த அளவு கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சாரே. அப்படி இருக்கும்போது தேவன் உன்னையே ஆசீர்வதிக்கக்கூடாது. நம்முடைய ஊழியெல்லாம் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா தருத்திரம் தான். சோறு கிடையாது, கஞ்சி கிடையாது, கன்வென்ஷனில் கூட்டத்தில் சாப்பாடு கிடையாது. சாப்பாடு இல்லாமல் ஃபாஸ்டிங்கை சகிக்க முடியாமல் ஊழியத்தை விட்டு போனவங்க கணக்கு வழக்கு இல்லாதவங்க தெரியுமா? எத்தனையோ பேர் சாப்பாடு முடியல, ஐயோ கத்தாவேன்னு வீட்டுக்கு ஓடினவங்கலாம் கணக்கு வழக்கெல்லாம் இருக்கும். அவங்க பாவம் செஞ்சிட்டுலாம் போல, எதுக்கு முடியல, பசி கொடுமையை தாங்க முடியாமல் ஓடினவங்கெல்லாம் இருக்காங்க. ட்ரெஸ் இல்லாமல் ஊழியக்காரங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. இன்றைக்கி அப்படியா இருக்கு? அன்றைக்கி நம்முடைய ஊழியம் கொஞ்சம் 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 முதல்ல நம்முடைய கன்வென்ஷன்லாம் 35 பேர், 50 பேர், 250 பேர், 250 பேர் வந்துட்டான்னா அதான் இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன். இன்றைக்கி அப்படி இல்லைங்க. சாதாரண சபையிலேயே அது பாட்டுக்கு 1000 2000 ஜனம் ஜபதுன்னு மாட்டு மந்த மாதிரி வந்துட்டு போகுது. அவ்வளோ கூட்டம் வருது. அதனால் நமக்கு இப்போ தேவை நம்முடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அவங்க சொத்தோ நிலமோ வீடோ அவங்களுடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் பெருகணும். அப்போ தானே மற்றவன் பார்க்கும்போது ஒரு கடனில் இருக்கான், அவன் வருவான்னா அந்த சபையில் அவன் இருக்கிறவனே கடனாளியாக இருக்கான், இனிமேல் நம்மளும் போய் உள்ளே மாட்டுவோம். அந்த சபைக்கு போன பிறகு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கான்னா தான் அவன் விசுவாசத்தில் எங்கே வருவான். நான் இந்த சபைக்கு போனேன், கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, என்னை ஆசீர்வதிச்சாரு, எல்லா கடன் பாரத்துலேருந்து நான் விடுதலை ஆக்கிட்டேன்னு சொன்னாதான் கடன் பாரத்தில் இருக்கிறவன் இயேசு விடுதலை ஆக்குறாருன்னு வருவான். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன்.
அப்படின்னு நம்பிக்கையோடு வருவான். அங்கே போய் உனக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் நான் என்ன பிரயோஜனம்? நான் சொல்கிறது சரியா தப்பா? தேவன் செய்வார். பைபிள் சொல்லுகிறது, இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேனோ இல்லையோ என்று என்ன நினைச்சி சோதித்து பார். ஜோம் இல்லாமல் எல்லாரும் நல்லா ஜோம் பண்ணிங்கன்னா சரியான ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய சபையில் வந்துடும். நீ என்ன செஞ்சாலும் வாய்க்கும். நீ தொட்டதெல்லாம் தொடங்க ஆரம்பிச்சோம். இப்போ 5,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்களாம் 50,000 ரூபா டக்கு டக்கு டக்குன்னு ஏறிடலாம். ஒரு பிராமின் பையன் நம்ம கோயம்புத்தூரில் ஒரு இன்டர்பிரட் பண்ணுவார். ஒரு பிராமின், அவர் பையன் சென்னையில் அண்ணா நகரில் என்கிட்ட தான் இருந்தான், விசுவாசியாக தான் இருந்தான். இன்ஜினியரிங் படித்த பையன். அவனுக்கு 2,000 ரூபா 3,000 ரூபா, அது பிறகு 6,000 ரூபா 8,000 ரூபா. அவன் கூட படித்தவன்லாம் 28 38 48 வாங்குவான். இவனுக்கு எவ்வளோதான்? ஆனால் ஜெபிச்சோம். ஆனால் சண்டேலாம் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை நைட்டு இங்கே தங்குவான். ஞாயிற்றுக்கிழமை கடந்து ஹாலெல்லாம் அப்பு போட்டு உட்காந்து என்ன செய்வான், பசங்களோடு சேர்ந்து பாய் போடுவாங்க. திடீர்னு ஒரு நாள் நான் கேரளாவுக்கு கல்யாணத்துக்கு கிளம்புறேன், ஓடி வர்றான். என்னென்னா, எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஸ்டார்டிங் 18,000 ரூபா சம்பளம் கூட்டிடுச்சுன்னா. இப்போ பார்த்தா ஃபாரினில் செட்டில் ஆகிட்டான், பெரிய கோடீஸ்வரன் ஆகிப்பிட்டாங்க. ஜெபம் ஒரு மனுஷனை எப்படி மாற்றும்? தருத்திரனை ஐஸ்வர்யவனாய் மாற்றுமா மாட்டாதா? ஜெபம் இல்லாமா? நம்முடைய பையங்கள் எல்லாம் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்க, பெற்றோர்களாலும் சரி பிள்ளைகளாலும் சரி, நல்ல வேலை, நல்ல வருமானம், நல்ல ஹை ஸ்டாண்டர்டு, நல்ல பொசிஷனில் கத்தருக்காய் நிற்கணும். அப்படி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாக எல்லா ஜனத்தையும், நம்முடைய குடும்பங்களை தெய்வன் நிறைவான ஆசீர்வாதத்தினால் நிறைக்க முடியாய் போராடுவோம். தெய்வத்தால் முடியாது ஒன்றுமில்லை எங்கத்தால், தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. எங்களுடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதியா. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். தேவன் ஆசீர்வதிக்கிறார், ஒருவனும் அதை திருப்ப முடியாது. ஆண்டவரே, எங்களுடைய ஜனத்தை, எங்களுடைய கர்த்தாவே விசுவாசிகளை, சகோதர சகோதரிகளை, ஆண்டவரே வாலிப சகோதர சகோதரிகளை, பெற்றோர்களை எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். ஆமென். ஆமாம். அந்த வசனத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். ஒன்று, தேவன் ஆசீர்வதிக்கிறார் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, தேவன் இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்கிறார். மூணாவது, இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் வசனம் வாசிங்க. 10 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்கு எத்தனை மடங்கு? 100 மடங்கு. ரெபேக்காள் கோடா கோடி. அப்படி ஸ்டெப் 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 எகிரி போயிடுச்சு பாருங்க. வாசிங்க. உபாகமம் 1:11. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி. 1000 மடங்கு. ஈசாக்கு விதை விதைத்த போது எவ்வளவு வந்துச்சு? இதெல்லாம் நீங்க வச்சு ஜெபம் பண்ணணும். இதெல்லாம் எதுக்கு பைபிளை சும்மா நேர போக்கில் எழுதி வச்சிருக்காங்க? எல்லாம் பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எழுதினது. யாருக்கு? நமக்கு தான். நீங்க தான் அதை கிளைம் பண்ணணும். அது ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஆதியாகமம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ரெபேக்கா வீட்டை விட்டு வெளியே போறா. அவங்க அண்ணனும் அவங்க அப்பாவும் சேர்ந்து என்ன சொன்னாங்க? எங்கள் சகோதரியே எப்படி கோடாகோடியாய் பெருகுவாயாக. எந்த அளவுல ஆசீர்வாதத்தை கொட்டிட்டானுங்க பாருங்க தங்கச்சிக்கு மேல. ஜெபம் இல்லாம இந்த வசனங்களை வச்சு நம்முடைய விசுவாசிகள் எல்லாரும், உங்களுக்கு உலகத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நடந்து போகிறவனுக்கு எதில் போகணுன்னு ஆசை வரும்? சைக்கிளையாவது கிடச்சா நல்லாயிருக்கும். சைக்கிளில் போகிறவன் 2 வீலரில் போனால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஸ்வரன்னு போயிடலாமா. 2 வீலர்லேயே போய்கிட்டு இருக்கவன் என்ன நினைப்பான்? ஆட்டோவில் போகணுன்னு ஆசைப்படுவான், காரில் போகணுன்னு ஆசைப்படுவேன். அப்படி தான் ஒருத்தனுடைய ஆசை கூடும். அதே போல் உனக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். இப்போ இருக்கிற ஸ்டெப்லேருந்து அடுத்த ஸ்டெப், அதுக்கு அடுத்த ஸ்டெப், அடுத்த ஸ்டெப், அப்படி நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா வரிசையாக வரும். நான் அப்படி தான் ஜெபிக்கிறேன். என்னுடைய ஜெபம்லாம் இப்படி தான். ஒன்று, வானத்தின் ஜன்னலை திறக்கிறது. அடுத்து வானத்தின் கதவை பலகணிகள் தான் ஜன்னல். அடுத்து வானத்தின் கதவை திறக்கிறது. அடுத்து வானத்தின் மதகை திறப்பது. அடுத்து வானத்தையே திறப்பது. எது வேணும் உனக்கு ஆசீர்வாதம்? வானத்தின் பலகணியை திறக்கணுமா? ஒரு சின்ன ஜன்னலை திறக்கணுமா? இல்லை வானத்தின் கதவை திறக்கணுமா?
இல்லை மதக திறக்கணுமா, இல்லை மொத்தத்தை வானத்தையே திறந்துடணுமா? எது? 4 வசனம் வாசிங்க பார்க்கலாம். இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுட்டு வீட்டில் உட்காந்துட்டு சும்மா பைபிள் படிக்கக்கூடாது. ஒவ்வொரு நாள் டெய்லி இந்த சங்கீதம் 23 எடுத்துகிட்டு வாசிச்சுட்டு படுத்துருக்கூடாது. மல்கியா 3:10 என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம். வானத்தின் பலகனி சப்ஜெக்ட் தான் மெயின். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து. வானத்தின் பலகனி அப்படின்னு என்னது? பலகனி என்னது? ஜன்னல். அடுத்து சங்கீதம் 78:23 அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து. வானத்தின் கதவு ஜன்னலை திறந்துட்டாரு. அதுக்கு அடுத்து எதை திறக்கிறாரு? கதவை திறக்கிறாரு. ஆதியாகமம் 7:11 நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறந்தன. வானத்தின் மதகுன்னு என்னது? டேம் திறந்து விடுறது. அப்போ எப்படி இருக்கும்? பிச்சுக்கிட்டு வருங்க. அடுத்து தன்னுடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய உபாகம் 28:12 ஏற்ற கால கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். வானத்தையே திறப்பார். எப்படி? அப்படி டப்புன்னு வானத்தை கிழித்து இறங்கினார்னு ஏசாயா 66 வானத்தை கிழித்து இறங்குவார். அதே 64:2 தேவரீர் வானங்களை கிழித்து இறங்குவார். ஜெபம் இல்லாம எல்லாரும் இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த மழையெல்லாம் பெய்யுது பார்த்தீங்களா? நல்லா மழை பெஞ்சுதுமாங்க. ஆனால் சில நேரங்களில் மழை பெஞ்சு ஒரே நைட்டில் எல்லாத்தையும் அழிச்சிடும். அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க? மேகம் இணைஞ்சிருச்சு தெரியுமா? மேகம் கிழிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. பஸ்ட் ஆயிடுச்சு. மேகம் இணைஞ்சிருச்சு. அப்போ அதில் உள்ள தண்ணி சும்மா அப்படியே பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதில்ல, ஒரே நேரத்தில் மொத்தமாக இணைஞ்சிருது. ஒரு டேம்ல இருந்து தண்ணி விழுந்த மாதிரி அப்படியே இந்த மேகமே அப்படி கிழிஞ்சு கொட்டிடும். அவ்வளோதான். ஒரு செகண்டில் என்ன போயிடும்? இந்த கேதார்நாத் அங்கெல்லாம் அப்படி ஒரு வெள்ளம் வந்துச்சு. ஜனங்கள்லாம் அப்படி பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது டப்புன்னு மழை பெஞ்சிங்கன்னா மொத்தமாக கிழிஞ்சிருச்சு. அப்படி வெள்ளத்தில் அவ்வளோ போயிட்டான். ஜெபம் பண்ணுவாங்க எல்லாரும். தேவன் ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்களை திறக்கிறதல்ல, வானத்தின் மதகுகளை திறக்கிறதல்ல, வானத்தையே திறக்கணும். உனக்கு எதை திறக்கணும்னு ஆசைப்படுற? ஹல்லேலூயா, ஆமென். 1 மடங்கா, 2 மடங்கா, 10 மடங்கா, 100 மடங்கா, 1000 மடங்கா, கோடியாய் பெருகணும்னு ஆசைப்படுறியா? ஹல்லேலூயா. வானத்தின் பலகனி திறக்கணுமா? வானத்தின் கதவை திறக்கணுமா? வானத்தின் மதகை திறக்கணுமா? வானத்தையே திறக்கணுமா? தேவன் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் ஊற்று கண்கள் அல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதத்தின் வானத்தையே பொக்கிஷத்தையே திறக்கணும் ஆண்டவரே. கோடியா எங்கள் ஜனங்கள் பெருக வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே ரெபகரபலக ஷலபலகதரபலகத ஓ ரபகதினா கரபலம் திகபாலே மிகபாலே பனி மிகபானா பாலது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமாம். நாளைக்குள்ள ஜெபத்தையும் தெய்வம் பொறுப்பெடுக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய கண்கள் காண இந்த ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுவோம். நேசிதான் நல்ல பிதாவே, இந்த அருமையானது ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி துதிக்கிறேங்க தாவே. இந்த பலெல்லாம் திறங்களை பாதுகாத்து கடந்த நாட்களாக நடத்தின வழிகளை கஸ்தோத்திரம். இந்த ஜெப வேலையை கத்தாவில் கிருபை தந்த கஸ்தோத்திரம் கூடி வந்து உங்களுடைய சம்பத்தில் கத்தாவே ஆண்டவரே எல்லாவற்றையும் ஜெபிகள் கிருபை தந்த கஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெபத்தை நாட்கள் அதிகமான போராடுவங்க விசுவாசத்தோடு எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு ஒன்று தான் நம்பிக்கையோட விசுவாசத்தோடு கத்தாவே பார்த்துக்கிறோம். ஆண்டவரே ஜனங்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் அவருடைய தேவைகளுக்காகவும் கத்தாவே இந்த நாட்களை போராடி ஜெபிக்க கத்தாவே நாளுக்கு இருந்த வறுமைகள் கஷ்டங்கள் கடன்கள் பிரச்சனைகள் வியாதிகள் எல்லாவற்றையும் அகற்றி வேண கத்தாவே ஸ்தோத்திரியிடும். கத்திர வார்த்தையினால் வசனத்தினால் கத்தாவும் சோத்திரங்களை போதித்து இந்த வசனத்து மூலமாக கத்தா ஒரு குடும்பங்களால் ஆசிரியப்பட கையடிக்கிறீர்கள் வேலை எல்லாவற்றிலும் கத்திரிக்கார கூட இருக்கணும் கத்தாவை தெய்வ சமையல் வந்ததான் போராடி ஜெபித்த ஜபலாகத்தை பயிரெடுத்துக்கா ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய சமயங்களோட கூட கிருபில கத்திர படிக்கிறோம். இயேசுவின் நாமத்திற்கு கேட்கிறோம் பரிசுத்த நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது.
ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம்.